ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா மெட்டா ஏஐ வெப்சைட்ல யூஸ் பண்றது எப்படி, அதை பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ இந்த மெட்டா ஏஐ யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதை எப்படி நம்மளோட மார்க்கெட்டிங் கேம்பெயின்ல யூஸ் பண்றது, அதை பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் தான் சேனலை கவர் பண்ணுவோம். சோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தோம்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிச்சு ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சோ மெட்டா ஏஐ வெப்சைட் பாக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம மெட்டா ஏஐ வாட்ஸ்அப்ல எப்படி யூஸ் பண்ணு சொல்லி டெடிகேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சோ நீங்க ஃப்ரீயா இருந்தா என்னோட வீடியோ செக்ஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க, மெட்டா ஏஐ எப்படி வந்து வாட்ஸ்அப்ல யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு. சோ நீங்க வாட்ஸ்அப்ல மட்டும் இல்லாம நீங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல இந்த மெட்டா ஏஐ யூஸ் பண்ணலாம். சோ இது வந்து டெடிகேட்டா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அங்க இருந்து உங்களால கெட் பண்ண முடியும். சோ இன்னைக்கு நம்ம மெட்டா ஏஐ வெப்சைட் யூஸ் பண்றதா என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். சோ இந்த மேஜரான பெனிஃபிட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, சோ மார்க் ஜூக்கர்பர்க் டீம் பில்ட் பண்ணதுனால இவங்களோட யூசரோட இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும். பிகாஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி யூசரோட இன்ஃபர்மேஷன் அண்ட் சேம் டைம் பிஹேவியர், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டாயை பில்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மெட்டாயை பில்ட் பண்ணதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா, நம்ம ஈஸியா வந்து பார்த்தோம்னா யூசர் எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம ஈஸியா கெட் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து மேஜரா வந்து உங்களுக்கான கோச்சை வந்து நீங்க செட் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கெட் பண்ண முடியும். லைக் ChatGPT, கோபைலட் மாதிரி இங்க இன்ஃபர்மேஷன் கெட் பண்ண முடியும். மெயினா இவங்க இமேஜுக்கும் மேஜர் ஃபோக்கஸ் பண்றாங்க. அதாவது உங்களால ஒரு இமேஜ் நீங்க கிரியேட் பண்ணா, நீங்க மத்த பிளாட்ஃபார்ம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஸ்பைன் கொடுத்து மினிமம் அமௌண்ட் ஆஃப் இமேஜ் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ண முடியும். இதுவே நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணா ஒரு இமேஜ் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ண முடியும். பட் நீங்க வெப்சைட் யூஸ் பண்ணி இமேஜ் கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மினிமம் உங்களால 4 இமேஜ், அதுக்கு மேல இமேஜ் எல்லாமே ஃப்ரீயா கிரியேட் பண்ண முடியும். எல்லாமே ஹை குவாலிட்டி கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா இப்போ லைவாவே காட்டுறேன். நான் ஜஸ்ட் பார்த்தேன், இமேஜின் லோனி பியர் ஹீட்டிங் டின்னர் வித் கிளாஸ் ஆஃப் வாட்டர் இன் கேபின் ஸ்னோ இன் த பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் இமேஜ் கொடுக்குறேன். ஸோ நான் ஜஸ்ட் ஜென்ரேட் பண்ணோன்னா என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, எனக்கான இமேஜை வந்து பர்ஃபெக்டா ரெடி பண்ணி கொடுக்கும் வித் ஹை குவாலிட்டியோட. இதை நீங்க உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க இமேஜ் ரெடி பண்ணலாம். நீங்க என்ன மாதிரி இமேஜ் கேட்டாலும் அது வந்து ஹை குவாலிட்டியோட உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குது கைஸ். நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் கொடுத்த இமேஜின் லோனி பியர் ஹீட்டிங் டின்னர் வித் கிளாஸ் ஆஃப் வாட்டர் சொல்லிட்டு அப்படி கொடுத்தா கரெக்டா பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கு. ஆக்சுவலி எடிட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க, எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அனிமேட்டும் பண்ண முடியும் உங்களால. ஸோ மெட்டா வந்து மேஜரா அவங்களோட இமேஜ் ஜென்ரலையும் ஃபோக்கஸ் பண்றாங்க. இது நீங்க செக் பண்ணி பாருங்க, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லி இங்க டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான இமேஜ் உங்களால கிளியரா மென்ஷன் பண்ண முடியும். நீங்க சர்ச் பண்ற ஹிஸ்டரியில இங்க ஷோ ஆகும். நீங்க இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலா வந்து டெலிட் பண்ண ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு கைஸ். இல்ல நீங்க சேவ் பண்றதா அந்த சேவ் பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாம உங்களோட ஃபிட்னஸ் கோச், அதாவது உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் கோச் வேணும்னு சொன்னா அது சில இன்ஃபர்மேஷன் கேட்கும். அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். நீங்க என்ன பண்ணணும், உங்களோட எக்ஸசைஸ் என்ன, உங்களோட டெய்லி சாப்பாடு என்ன நீங்க எடுக்கணும், எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணும். ஸோ உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா, உங்களோட கோல் செட் என்ன, லாஸ் ஆஃப் வெயிட்டா, கெயின் மசில்ஸா, இன்க்ரீஸ் எண்டூரன்ஸா, இல்ல என்னன்னு ஓவரால் ஹெல்த்தா அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா, ஸோ அது மட்டும் நீங்க கொடுத்தா கெயின் மசில்ஸ் சொல்லி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கெயின் மசில் சொல்லி கொடுக்குறேன். ஸோ கெயின் மசில் அடுத்த கொஸ்டின் கேட்கும், உங்களோட ஏஜ் என்ன, உங்களோட இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். பாத்தீங்கன்னா அதுக்கான இதெல்லாம் கொடுத்து சப்ளிமெண்ட். இதுவே நீங்க உங்களோட ஏஜ், உங்களோட வெயிட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், என்ன ஒர்க் அவுட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும் கைஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கோச் இங்கே ரெடி ஆயிட்டாங்க. ஸோ டே 1ல என்ன பண்ணணும், டே 2 என்ன பண்ணணும், பேக்கப் ஆன் பைசெப்ஸ் எடுக்கணும், லெக்ஸ் மூவ்மெண்ட், ஷோல்டர் ஆப்ஸ் அப்படிலாம் போட்டு நீங்க உங்களுக்கு எல்லா தேவையும் எல்லாமே இங்க எடுக்க முடியும் கைஸ். ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட், இப்போ ஃபினான்ஸ் கோச் உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்காங்க. ஃபிட்னஸ் கோச், ஃபினான்ஸ் கோச், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல்ட்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கான உங்களுக்கான கோச் செட் பண்ணிட்டு நீங்க ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணலாம் கைஸ். இல்ல இங்க மியூசிக் ஜென்ரேட் பண்ண முடியாது, மியூசிக்கான லிரிக்ஸ் இங்க ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெட்டா யூஸ் பண்ணி எனக்கு என்ன பெனிஃபிட் மார்க்கெட்டிங்னா, பிகாஸ் நான் ஒரு பிசினஸ் ஓனர், எனக்கு இதை எப்படி எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுது பாத்தீங்கன்னா, உங்களோட பிசினஸ் டைப் பண்ணி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் அண்ட் சேம் டைம் ஆட் காப்பி, அப்புறம் வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். ஏன் இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் இவங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல இருந்தா யூசரோட பிஹேவியர் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்க உங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ வந்து நான் வந்து மேக்கப் பிரைடல் கம்பெனி நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கான டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ்க்கு எனக்கு டார்கெட் ஆடியன்ஸ் வேணும். ஸோ என்னோட கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் மேக்கப் சர்வீஸ் நான் கொடுக்குறேன். ஸோ நான் பிரைடல் மேக்கப் சர்வீஸ் கொடுக்கும்போது என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லி ஜஸ்ட் கேட்கறேன். அது என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, ஸோ இது அனலைஸ் பண்ணி எனக்கான டார்கெட் ஆடியன்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ பாத்தீங்கன்னா டெமோகிராஃபர் என்னோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அதுவே ஃபியூச்சர் நான் சொன்னது வந்து
பிரைடல் மேக்கப் தான். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஏஜோட கொடுத்துருக்க டெமோகிராஃபிக்ஸ் யாரை டார்கெட் பண்ணும், 18 to 45 years old பிளஸ் ஃபீமேல். லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கேஜ்டு, மேரிட் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இன்ட்ரெஸ்ட் யாரை டார்கெட் பண்ணும், பியூட்டி அண்ட் ஃபேஷன் டார்கெட் பண்ணும், வெட்டிங் ரிலேட்டட் டார்கெட் பண்ணும், பிரைடல் மேக்கப் டார்கெட் பண்ணும். பிஹேவியர் பார்த்தா எங்கேஜ் அண்ட் ரீசென்ட்லி எங்கேஜ், அப்கமிங் வெட்டிங், பியூட்டி அண்ட் ஃபேஷன்ஸ். அடிஷனல் டார்கெட் வந்து லாங்குவேஜ், உங்களோட லாங்குவேஜ் டிவைஸ் உங்களால டார்கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் என்னோட சர்வீஸை மட்டும் தான் மென்ஷன் பண்ணேன், பட் ஆனா எனக்கான ஆடியன்ஸை ஈஸியா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. இதை நீங்க உங்களோட ஆட் காப்பில ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதாவது உங்களோட ஆட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் டைம் இப்போதைக்கு நம்ம டார்கெட் நீட் ஃபார் ஆட் காப்பி நான் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணும், எனக்கான ஆட் காப்பி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ டார்கெட் ஆடியன்ஸும் கிடைச்சிருச்சு, ஆட் காப்பியும் கிடைச்சிருச்சு, பிளஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிவ்ஸ் ஐடியாஸ் நம்ம கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹெட்லைன் கொடுத்துருச்சு, டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருச்சு, கால் டு ஆக்ஷன் கொடுத்துருச்சு, பிளஸ் வந்து நீங்க எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிவ் ஐடியாஸ். ஸோ நம்ம போஸ்ட் ரெடி பண்ணோம். ஸோ போஸ்ட்டுக்கு கிரியேட்டிவ்ஸ் ஐடியாஸ் கேட்கிறோம். ஸோ கிரியேட்டிவ் ஐடியாஸ் கேட்டோம்னா என்ன பண்ணும், என்ன மாதிரி போஸ்ட் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஐடியா கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்க போஸ்ட் ரெடி பண்ணிட்டு இதுல இருக்க ஆட் காப்பி யூஸ் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கான ரிசல்ட் வர ஸ்டார்ட் ஆகும். இதை நான் ட்ரை பண்ணதில்ல, நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி இதோட ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமா உங்க லைவாவே காட்டுறேன் கைஸ். இதை பத்தி நீங்க என்ன சொல்ல மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம நிறைய ஏ டூல்ஸ் அப்கமிங் டேஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க.